அரசியலில் வெற்றி பெற சிறந்த ஆலோசனை வழங்கும் கிங் மேக்கர் பொலிட்டிக்கல் அட்வைஸ் கம்பெனியை தொடர்பு கொள்ளவும். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் 10A/9 முடிச்சூர் ரோடு, ஓல்டு பெருங்கலத்தூர், சென்னை 6,63,000. ப்ரொப்ரைட்டர் எஸ். ஜோஷுவா சாலமன். தொலைபேசி எண் 9677006526. உலகத் தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் செந்தில்குமார். இந்த பதிவில் பார்க்க போகிறது நம்மளோட அன்பு சகோதரர் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் மறுபடியும் தமிழக பாஜக தலைவராக வர்றதுக்கான ஏற்பாடுகளை மேலிடத்தில் சொல்லி அதை முன்னெடுத்தாச்சு. ஸோ விரைவில் அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜகவின் மாநில தலைவராக, புதிய மாநில தலைவராக மீண்டும் பொறுப்பேற்க உள்ளார் அப்படின்ற ஒரு நல்ல செய்தியை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதற்கு முன்னாடி 2 முறை நான் அவர் ஏற்கனவே அதான் அவர் தலைவராக்கினேன். 2வது முறை அவருக்கு வாய்ப்பு, அவர் பதவி பறித்ததுக்கு பிறகு அவருக்கு வாய்ப்பு கொடுத்தேன். அதில் அவர் சில வாய்ப்புகளை மிஸ் பண்ணிட்டார். ஸோ இந்த முறை அந்த வாய்ப்பை அவர் தவறவிட மாட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். காரணம் என்னென்னா, இந்த முறை அதிமுக மிகப்பெரிய எடப்பாடி அவர்கள் மிகப்பெரிய நெருக்கடியை பிஜேபிக்கு கொடுக்குறாங்க. அதிமுக எடப்பாடி அவர்கள் தலைமையான அதிமுக நமக்கு வேணும் அப்படின்னு மோடி அவர்கள் நினைக்கிறதுனால தான் அண்ணாமலை அவர்கள் மாற்றப்பட்டார். உங்களுக்கு தெரியும், அதில் என்னுடைய பங்கு இருந்தது. ஸோ மறுபடியும் அவர் கொண்டு வர்றதுக்கு நான் முயற்சி பண்ணேன். ஆனால் அவர் என்னுடைய ஆலோசனையை கேட்காம அவர் தவற விட்டுட்டார். அந்த வாய்ப்பை அமித்ஷா பக்கத்துலேயே நான் உட்கார வச்சேன், அவர் தவற விட்டுட்டார். இந்த முறை அவர் தவற விட மாட்டார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதற்கான ஏற்பாடுகளை பண்ணியாச்சு. ஸோ அவர் நேரடியாக சில விஷயங்களை கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் நம்ம தமிழ்நாட்டில் பாஜக ஜெயிக்க முடியும். மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னாக்கா, தமிழ்நாட்டில் நம்ம ஜெயிக்கணும். வெறும் அண்ணாமலை தலைமையில் மட்டும் ஒரு கூட்டணி வச்சுட்டா மட்டும் ஜெயிச்சிட முடியாது. அதுக்கு சில விஷயங்கள் பண்ணணும். அப்போது எடப்பாடி அவர்கள் அதிமுகவை மீறி நாம் தமிழ்நாட்டில் ஜெயிக்கணும்னா அதுக்கு சில விஷயங்கள் பண்ணால் தான் அதை நம்ம ஜெயிக்க முடியும். அப்படி இல்லாமல் வெறும் அண்ணாமலை தலைவராக மட்டுமே போட்டு ஜெயிச்சிட முடியும் அப்படின்னு சொன்னால் அதை அவங்க மாற்றிருக்கவே மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இங்கே ஓட்டு பர்சன்ட் என்னதான் நம்ம ஓட்டு பர்சன்ட் நிறைய வந்திருக்கு அப்படின்னு சொன்னாலும் அதிமுக ஒரு பெரிய கட்சி இல்லையா, அது எப்படி நம்ம டேக்கிள் பண்ண போகிறோம், அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ அந்த இடத்துல அண்ணாமலை அவர்களுக்கு ஆலோசனையை நான் கொடுத்து, ஏற்கனவே நான் தான் அவர் தலைவராக இருக்கும்போது ஆலோசனை கொடுத்தேன். நடுவில் அவர் சிலருடைய என்னுடைய ஆலோசனை கேட்காமல் யார் யாருடைய ஆலோசனையை கேட்டு அவர் நிறைய சிக்கல்களை மாட்டிட்டார். அவர் மேலே நான் கூட விமர்சனம் வச்சுருக்கேன், கடுமையான விமர்சனம்லாம் வச்சுருக்கேன். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கட்சியுடைய நலன் பாஜக தமிழ்நாட்டில் ஜெயிக்கணும் அப்படின்னா யார் வந்தால், யார் தலைவராக ஜெயிக்க முடியும் அப்படின்றத நான் முடிவு பண்ணுவேன். அண்ணாமலை தான் இல்லை, எனக்கு யாராவது ஒரு முக்கியமான ஒரு ஆள் இப்போ நயினார் சரியில்லை. ஸோ அப்போ யாரோ ஒரு நம்ம சொல்கிற பேச்சை கேட்கக்கூடிய ஒரு ஆள் வேணும்ல. நம்ம என்ன சொல்கிறோமோ அந்த வியூகத்தின்படி நடந்தால் தான் தமிழ்நாட்டில் பாஜக ஜெயிக்க முடியும். அதனால தான் அந்த வாய்ப்பை நான் ஏற்படுத்தி கொடுத்தேன். ஒரு பிஜேபிக்காரனா, பிஜேபி கிங் மேக்கராக, பிஜேபியோட ஸ்பெஷல் பொலிட்டிக்கல் அட்வைஸராக இந்த விஷயத்தை நான் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி இருக்கும்போது எனக்கு ஒத்துழைப்பு யார் கொடுக்குறாங்களோ அவங்கள தான் நான் தலைவராக ப்ரொமோட் பண்ணுவேன். இது அண்ணாமலை தான். அண்ணாமலைக்கு வாய்ப்பு தரேன் மறுபடியும். அண்ணாமலைக்கு அண்ணாமலையோட பல்ஸ் எனக்கு தெரியும். அதனால் அவர் கொஞ்சம் வேகமாக செயல்பட்டார். அவர்கிட்ட ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. நான் ப்ளஸ்ஸு தான் பார்க்குறேன், மைனஸ் ஒரு பக்கம் ஒதுக்கி வைப்போம். அது இப்போது விமர்சனம் வேண்டாம். ஸோ இந்த முறையாவது அண்ணாமலை தக்க வச்சுப்பாரா? ஒருவேளை அண்ணாமலை அவருக்கு இந்த முறை அந்த வாய்ப்பை தவற விட்டார்னா அவர் தேர்தலில் அவருக்கு எம்எல்ஏ சீட் கூட கொடுக்க மாட்டாங்க. ஏற்கனவே பிரச்சாரத்துக்கு அவர் அனுப்புறதா சொல்லி 6 தொகுதி 7 தொகுதின்னு சொல்லி அவர் சுருக்கி அவமானப்படுத்தினாங்க. மோடி அவர்கள் மதுராந்தக மீட்டிங்கில் வர்றதுக்கு முன்னாடி, அவர் பேசுறதுக்கு முன்னாடியே அண்ணாமலையை முன்கூட்டியே பேச வச்சு டம்மியாக்குனாங்க. நிறைய இடத்துல அண்ணாமலை காலி பண்ணாங்க. எந்த பொறுப்பு இது வரைக்கும் போடவே இல்லை. ஸோ இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை அவர்கள் அவர் தமிழ்நாட்டில் பெரிய ஆளாக வரணும்னு நினைக்கிறாரு. ஒன்று தமிழ்நாட்டுக்கு சிஎம்மாக வரணும், இல்லைனா பிரதமராக வரணும்லாம் பெரிய அளவில் கற்பனையோடு இருக்க அவர் கனவு காண்றாரு. கனவு காண தப்பு இல்லை, அப்துல் கலாம் கூட கனவு காண சொல்லியிருக்காங்க. ஆனால் அதற்கான தகுதி நம்ம வளர்த்துக்கணும். அப்படி வரும்பொழுது அண்ணாமலை அவர்கள் இங்கே தமிழ்நாட்டில் எம்எல்ஏவாக ஜெயித்தாதான், அவர் முதல்ல எலெக்ஷன் நிற்கணும், எம்எல்ஏவாக ஜெயிக்கணும். அப்போ தான் தமிழ்நாட்டில் ஒரு சிஎம்ஆவோ டெப்டி சிஎம்ஆவோ வர்றதுக்கு, ஒரு அமைச்சருடைய இடம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த வாய்ப்பு அவருக்கு மறுக்கப்பட்டுருச்சுன்னா, அவர் எம்எல்ஏவே நிற்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னா, அவர் நிற்க மறுத்துட்டார்னா, அப்போ மிகப்பெரிய அளவில் அவருக்கு தமிழ்நாட்டில் அமைச்சராக முடியாது, ஒரு எம்எல்ஏ கூட ஆக முடியாது. அவருக்கு அப்புறம் எப்படி அவர் தமிழ்நாடு சிஎம் ஆக முடியும்? சரி, அவர் தனியாக கட்சி ஆரம்பிக்கலான்னா பிஜேபி கண்டிப்பாக அவரை விடவே மாட்டாங்க. அது பிஜேபியை டேமேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும்.
பிஜேபியை வந்து பலவீனப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அது ஒருபோதும் பாஜக தலைமை அனுமதிக்காது. அவர் அதையும் மீறி பண்ணுறேன்னு சொன்னால் அவர் சம்பாதிச்சு வச்சிருக்கிறதாக சொல்லப்படுகிற சொத்துக்கள் அது வந்து பல ஆயிரம் கோடின்னு சொல்கிறாங்க. அது எல்லாத்தையும் பறிமுதல் பண்ணுவாங்க மத்திய அரசாங்கம். அப்படி பறிமுதல் பண்ணிட்டாங்கன்னா அண்ணாமலைக்கு வந்து அவர் வந்து ஐபிஎஸ்ஸாக இருந்து வெளியே வந்து அந்த வேலையை எழுதி கொடுத்து வந்தார்ல, அதில் ஒரு பென்ஷன்லாம் வருது இல்லை, அந்த பென்ஷனை கூட ரத்து பண்ணிவிடுவாங்க மத்திய அரசாங்கம். ஸோ அதனால் அண்ணாமலை அவர்கள் தேவையில்லாமல் வந்து பிடிவாதம் பிடிக்கிறது, வீண் பிடிவாதம் பிடிக்கிறது, வரட்டு பிடிவாதம் பிடிக்கிறது. நம்மக்கிட்ட நிறைய பணம் இருக்குது, நிறைய பணம் சேர்த்துட்டோம், என்ன வேணால் பண்ணலாம், பாஜக எதிர்க்கலான்னு பண்ணிங்கன்னா அது தப்பு கணக்கு. உங்கள் கூட யாரோ இருந்து தப்பாக சொல்லிக் கொடுக்குறாங்க, அந்த பேச்சு கேட்காதீங்க. நீங்கள் தேவையில்லாமல் பிஜேபி எதிர்த்திங்கன்னா அதோட விளைவு இதுதான் நடக்கும். அப்புறம் உங்கள் பணமெல்லாம் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து செல்ல காசு ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் அரசியலில் எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் வந்து உங்களை யாரும் மதிக்கவும் மாட்டாங்க, உங்களை பற்றி எந்த டாக்கும் வராது. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது, முடங்கிடுவீங்க. அதுக்கப்புறம் ஒரு செல்ல காசை தான் ஆகணும். அதனால் இந்த மாதிரி தப்பான முடிவுகளை எடுக்காமல் என்னுடைய ஆலோசனை கேட்டு அவர் செயல்பட்டார்னா கண்டிப்பாக வந்து அவருக்கு வந்து நல்ல எதிர்காலம் இருக்குது. அவர் வந்து சிஎம் ஆகவோ இல்லை டெப்டி சிஎம் ஆகவோ ஒரு அமைச்சராகவோ கொண்டு வந்து அடுத்தது பெரிய அளவில் அவர் கொண்டு போகலாம். அவருக்கு இன்னும் வயசு இருக்குது, திறமை இருக்குது, இன்னும் அனுபவம் நிறைய அவர் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ என்னுடைய ஆலோசனை அவர் கேட்பார்னு நினைக்கிறேன். நான் யார்கிட்ட பேசணுமோ பேசி வச்சாச்சு. நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து கேட்கணும். மரியாதைக்குரிய சில முக்கிய நபர்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், அவங்கக்கிட்ட மெசேஜ் பாஸ் பண்ணாச்சு. அவங்க அண்ணாமலையோட ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து விரைவில் அவர் என்னோடய ஆலோசனையை கேட்டார்னா கண்டிப்பாக அவர் வந்து தமிழக பாஜக தலைவராகிடுவார். அது மட்டும் இல்லை, எலெக்ஷனில் வந்து யார் நிற்கணும்னு அவரே வந்து தலைவர் வந்துட்டால் யாருக்குள்ள கேண்டிடேட்டாக போனால் அவர் தான் முடிவு பண்ணுவார். அப்போ அவரும் எம்எல்ஏவை நிற்பார். அவரை ஜெயிக்கிறதுக்கும் ஐடியா இருக்குது. தமிழ்நாட்டில் பாஜக ஜெயிக்கும் பொழுது, கூட்டணி ஜெயிக்கும் பொழுது கண்டிப்பாக அவரும் ஜெயிச்சு தானே வருவார். அப்போ அவருக்கு சிஎம்ஓ இல்லை டெப்டி சிஎம்ஓ கண்டிப்பாக நான் அவருக்கு வந்து வாங்கி தருவேன், பிரச்சனையே இல்லை. அதனால் இந்த முறை இது வந்து 3வது முறை. முதல் முறை நான் அவரை தலைவராக கொண்டு வந்தேன். அவர் அதுக்கப்புறம் வந்து சரியாக செயல்படலை. அவரை மாற்றிட்டு நயினாரை கொண்டு வந்தோம். மறுபடியும் அவரை தலைவராக கொண்டு வர நான் ஒரு வாய்ப்பு கொடுத்தேன். அதை மிஸ் பண்ணிட்டார் அண்ணாமலை. இது 3வது முறை வாய்ப்பு. இந்த முறை அவர் மிஸ் பண்ணார்னா தவறு என்னோடது இல்லை, அண்ணாமலையோடது. அதனால் அண்ணாமலை மேலே ரொம்பவே அக்கறை உள்ள நலம் விரும்பிகள், அவர் மேலே ரொம்ப அக்கறை உள்ள அவங்க குடும்பத்தார், அவன் நண்பர்கள், அவங்க நிறைய பேர் வந்து அவருக்கு எடுத்து சொல்லுங்கள். இங்கே வந்து காரியம்தான் முக்கியமே தவிர வீரியம் முக்கியம் இல்லை. அதனால் நான் விமர்சனம் பண்ணுற அரசியலை எல்லாம் விமர்சனம் பண்ணியிருக்கோம். எடப்பாடி அவர்களை அண்ணாமலை விமர்சனம் பண்ணியிருக்காரு, எடப்பாடி அவர்கள் வந்து அண்ணாமலை விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஆனாலும் அண்ணாமலை வந்து கட்சி அழுத்தத்தின் காரணமாக எடப்பாடி அவர்களை முதலமைச்சர் சொல்லலையா, அந்த மீட்டிங்கில் கலந்துக்கலையா, கூட உட்காரலையா, கை கொலுக்கலையா, போர்வை சால்வை வந்து போட்டு மரியாதை பண்ணலையா, இந்த கோபத்தையெல்லாம் மறந்து தானே பண்ணுறாரு. அப்போ நான் பண்ண விமர்சனம்லாம் மறந்துட்டு உங்களுக்கு வேலை நடக்கணுன்னா காரியம் முக்கியம்னா வாங்க, வீரியம் தான் முக்கியம், நான் கோபமாக தான் இருப்பேன், இல்லைன்னா உங்கள் விருப்பம், அதுக்கப்புறம் வந்து எனக்கு குறை சொல்லாதீங்க.